ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். உச்சிராசிக்காரர்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்ன நடக்க போகுது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஹீலிங் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டு இருக்கீங்க. முன்னால் மாதிரி உங்களால் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல. ஏன்னா முன்னால் இருந்தது வந்து உங்களை நிறைய போராட வச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம் இனிமேல் எனக்கு வேண்டாம், நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஹீலிங் முடியட்டும். பட் எனிஹோ இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக வரணும் அப்படின்ற ஒரு மனப்போராட்டம் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக வந்து ஒரு பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து பார்க்க முடியுது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து முன்னால் மாதிரியான ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஸோ அதுவே வந்து ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவங்க நினைக்கலாம். அவங்க சைடு அவங்கள வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியை நீங்கள் போடுறீங்க, பிளான் பண்ணுறீங்க கமிட்மெண்ட்டுக்கு. இதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு தாட் இருக்குது. அவங்க இதில் கமிட்டடாக இருக்கிறதா தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பிளானிங் ஒரு கமிட்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க. ஸ்லோலி வருவேன் நான், பட் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் அவங்க எப்படி பிஸியாக இருக்காங்க அப்படின்னா, மணி ரிலேட்டடாக வந்துட்டு பிஸியாக இருக்காங்க. ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணி அதில் ஜெயிக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ராக்ரஸ் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு ஃபீலிங் தெரியுது. பட் எனிஹோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டுக்கான ஒரு பிளானிங் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க பாஸ்ட்லேருந்து வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவங்க மேபி நீங்களோ இல்லை அவங்களோ பாஸ்ட்டே நினச்சி அதையே பிடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் ஜாப் இல்லைன்னா கரியரில் வந்து செட்டில்ட் ஆகணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குறது சம்வாட் நீங்கள் பிளாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்களுடைய இண்டிபெண்டன்சியில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறீங்க. ஓகே. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதில் கவனம் செலுத்துகிறீங்க. அவங்க கொஞ்சம் எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கலாம். மேபி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க சரியாக புரிஞ்சுக்கணும், அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. கொஞ்சம் தெளிவாக அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு கிளியர் மைண்டோடு இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகே. பட் அவங்க வந்து ரொம்ப எதனால் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி செயல்படுறாங்க. எமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தெரியுது. அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ரீயூனியன் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஸ்பை பண்ணுறாங்க உங்களை, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அதே தான். இங்கே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்க மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நீங்கள் ஏமாற்றிட்டு போடுவீங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்பைங் தெரியுது. ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். ஓகே. ஆல்ரெடி என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஏமாற்றிட்டீங்க, ஓகேவா பண்ணிட்டீங்க, திருப்பி வருவீங்களா, அண்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். இங்கே ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஓகே. அவங்க அதை ஸ்பை பண்ணுறாங்க. மூவ் ஆன் பண்ணிடுவீங்களா, இல்லை ரீயூனியன் வருவீங்களா? ஸோ அந்த மாதிரி தெரியுது. இல்லை நம்ம வந்துட்டு சாரி கேட்கலாமா, மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? உண்மையாக இருக்கிறீங்களா, பொய்யா இருக்கிறீங்களா, அந்த மாதிரியான ஒரு 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 எனர்ஜியில் இருக்கிறாங்க அவங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது ஜூலை 15 to 31 அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ ஒரு கன்ஃப்யூஷன் இல்லை சாய்ஸஸ் உங்களுக்கு வரலாம். 3 ஆஃப் கப்ஸ். ஒரு குழப்பம் வந்து ஏற்படலாம். தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்து இங்கே நிறைய குழப்பங்கள் வந்து தெரியுது. அண்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லவ் கேர் உள்ள பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அது சக்ஸஸ் ஆகி ஒரு பர்சன் உங்களுக்கு வரலாம் சில பேருக்கு. ஆனால் அது வந்து ஒரு கன்ஃப்யூஷனை ஏற்படுத்தலாம். சில சாய்ஸஸ் உங்களுக்கு வரலாம். அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருக்கிற சாய்ஸஸில் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா பெஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஒரு ஒஸ்ட்டு சாய்ஸு உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் விருச்சிக ராசிக்காரங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, லவ் அண்ட் கேர் உள்ள ஒரு பர்சனாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எஃபோர்ட் போடுற மாதிரி தெரியுது. ஓகே. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கோபங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். சம்வாட் ஒரு சலனம் ஏற்படலாம். ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படலாம். ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை உங்களை சுற்றி யாராவது அந்த மாதிரி குழப்பிக்கிறதுக்கு வருவாங்க. ஓகேவா? முயற்சி பண்ணலாம். ரைட். பட் நீங்கள் வந்து எமோஷ்னலி மெச்சூர்டாக இருப்பீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ரைட். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஆஃப் பென்டிகிள்ஸ், 5 ஆஃப் கப்ஸ், டவர், ஆஹா 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், 3 நம்ம பார்க்குறோம். 3 3 இருக்குது. 333. தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்மெண்ட் எல்லாமே ஒரு மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் அடியோடு ஒழிக்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய மாற்றம், உங்களுடைய ஹார்ட் பிரேக்கும் இல்லாமல் போகுது, மாற்றம் ஏற்பட போகுது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். ஓகே. மணி ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனை வந்து மீட் பண்ணலாம். இல்லை அவங்க உங்களுக்கு கைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கரியர் ரிலேட்டடாக ஒரு பாண்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், பிரேக்கப்போ, ஹார்ட் பிரேக்கோ, ஓகே, குழப்பங்கள், இது எல்லாமே வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க? செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் உங்களை கவனிங்க, உங்களை கேர் பண்ணுங்கள். ஓகே. ஹீல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாஸ்ட்டையே நினச்சி வருத்தப்பட்டுட்டோ, கோவப்பட்டுட்டோ, குழப்பமாயிட்டோ இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்களே ஹீல் பண்ணியே ஆகணும். அதுலேருந்து வெளியில் வாங்க. ஓகே. அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுடைய பாடி, மைண்டு, சோல் அதை வந்து முன்னேறதுக்கான ஒரு எஃபோர்ட் வந்து கொடுங்க. ரெண்டுமே ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. மேபி யூ கேன் யூஸ் ஆரஞ்ச் கலர், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எ சைல்ட்ஸ் லவ். ஸோ இந்த லவ் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சைல்டு மாதிரி இருங்க. எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், எந்த பதிவையும் மனசில் வச்சுக்காமல் இருங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்சனுக்கும் அந்த சைல்டுக்கும் நடுவில் ஒரு லவ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும் இல்லையா? அது ஒரு டீப் கனெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய லவ் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ அவங்க தான் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிவாங்க. நம்மளுடைய இதயத்தில் ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான உங்களுடைய லவ் வந்துட்டு ரியலாக பாருங்கள். ஓகே. முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஸோ சம்வாட் உங்களுக்கு சில குட் நியூஸ் வரலாம். ஓகே. ஸோ அதுக்கான ஒரு வாழ்த்துக்களை வந்து அவர் தெரிவிக்கிறாரு. 5ஆம் படை வீடு ரீயூனியன் நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. பிகாஸ் இங்கே சூரனை வென்று அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் திருத்தணியில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே
லவ் மேரேஜ் நடக்குது வள்ளிக்கும் முருகருக்கும். ரைட்? இங்கே டெவில் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ முருகர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் லைஃப்லேயோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ போயிட்டு இருந்த இந்த டெவில் எனர்ஜி ஒரு முடிவுக்கு வருது. வாவ்! இவரே வந்து கோவப்பட்டு அப்படியே அந்த டெவில் எனர்ஜியை அழிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேபி அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் கூட முருகர்கிட்ட வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு டெவில் எனர்ஜி போயிடும். உங்களுடைய லவ்வில் ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படும். அதுக்கான வாழ்த்துக்களையும் வந்து அவர் தெரிவிக்கிறாரு. அருமையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.